ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா புகழும் நம்ம முருகருக்கே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால வீடெல்லாம் லைட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாக் ஆரம்பிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு இப்படி தான் இருக்குது. காலையில் பொதுவாகவே நம்ம பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நம்ம வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சோஃபா, துவைச்ச துணி ஒரு பக்கம் கிடக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் இப்படி தான் கிடக்கு. இப்போ இன்றைக்கி எல்லாம் பெட்ஷீட்லாம் நம்ம அலச போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பெட்ஷீட்டை கழுவுறது, துவைக்கிறது எல்லாமே எடுத்து போட்டுடலாம். தலகாணி உரையிலேருந்து எல்லாமே கழுவணும். நீங்கள் பாருங்கள், தலகாணி உரை எல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வாஷிங் மிஷினில் போடணும். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வெளியில் போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பெரிய வேலை நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுறது தாங்க. தடபுடலாக காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நம்ம கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லாம் அப்படி அப்படியே தான் வச்சுருப்போம். அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நம்ம மற்ற வேலையை பார்க்க முடியும். அதுவும் அப்புறம் கிச்சனில் நான் அன்னபூர்ணி சிலை, அவங்க அன்னபூர்ணியை வச்சு சாமி கும்பிட்றேன். கிச்சனில் வச்சுருப்போங்க. அப்புறம் இந்த கீழே நான் அந்த வச்சுருக்க ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா பண்ணது. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மீஷோவில் நான் கொஞ்சம் பாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் நீட்டாக பாக்ஸில் மளிகை ஜாமான்லாம் போட்டு நீட்டாக அடுக்கியாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பை கழுவிடலாம். அடுப்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை கழுவிட்டு இவங்களையும் எடுத்து வச்சிடலாம். லக்ஷ்மி அம்மா அவங்களையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த இடம் ஃபுல்லாக கழுவ போகிறோம். சோப் போட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் ஸ்லாபு, அப்புறம் கிச்சன் செல்ஃப், இது டைல்ஸு அதெல்லாமே சோப் போட்டு இப்போ கழுவ போகிறோம். ஏன்னா நம்ம கழுவியில் எல்லாமே கழுவிட்டோம்னா தான் நமக்கு நீட்டாக தெரியும். சும்மா மேலாப்பில் தொடச்சோம்னா கூட அது அவ்வளோவா நீட்டாக தெரியாதுங்க. அதனால் நம்ம சோப்பு போட்டே கழுவிடலான்னு சொல்லிவிட்டு கழுவ போகிறேன். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது தாங்க நமக்கு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். காலையில் வெள்ளனை எந்திரிச்சு சீக்கிரத்தில் எந்திரிச்சு அவங்கள கிளப்பி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு திருப்பி நம்ம கிச்சனுக்குள்ளே வந்து நம்ம கிச்சனை பார்த்தோம்னா அப்படியே நமக்கு தலையே சுற்றிடும். அந்தளவு கிடக்கும் கிச்சனு. அப்புறம் நமக்கு வீட்டில் இருந்துட்டு என்ன வேலைங்க, அதுதான் வேலை. கிச்சனை கழுவவும் நமக்கு லேடிஸ்க்கெல்லாம் அதுவே முக்கியமான வேலையில் ஒன்று. கிச்சனை ஃபஸ்ட் எடுத்தோடனே கிச்சனை க்ளீன் பண்ணணும். அதுதான். அப்புறம் கிச்சன் வேலை முடிஞ்சாலே நமக்கு பெரிய ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சோப் போட்டு நல்லா கழுவிட்டு உங்களுக்கு நான் இது எல்லாமே கழுவி முடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி முடித்து கோலம், பச்சரிசி மாவில் கோலமும் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி தான் இருக்குது. கிச்சன் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி சோப் போட்டு கழுவி தொடச்சி எடுத்து கோலமும் போட்டாச்சு. இப்போ நம்ம அன்னபூர்ணி அம்மாவை அங்கே வச்சிடலாம். கிச்சனில் எப்பயுமே நம்ம அன்னபூர்ணி வச்சு சாமி கும்பிட்றது நமக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்குங்க. அதனால் நான் டெய்லியுமே விளக்கு பொருத்தி அங்கேயும் சாமி கும்பிடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லாபு, செல்ஃபெல்லாம் இப்படி தான் இருக்குது. அப்புறம் எப்பயுமே நான் வாரம் க்ளீன் பண்ணையில் நம்ம ஸ்லாப் துடைக்கிறது, அப்புறம் ஷோகேஸ் துடைக்கிறது, டிவி ஸ்டாண்டு, இந்த மாதிரி எல்லாமே ஏன்னா தூசி ரொம்ப அதிகமாக சேருதுங்க. ஓவர் தூசி நம்ம வீடு மெயின் ரோட் மேலே இருக்கிறனால தூசி கொஞ்சம் அதிகமாக தான் சேருது. இப்போ இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம க்ளீனிங்னு இறங்கிட்டோம்னா எல்லாமே பண்ணி தான் ஆகணும். ஒன்று தொட்டு அடுத்தடுத்து க்ளீனிங் வேலை நமக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும். க்ளீனிங்னு ஆரம்பிச்சினாலே நமக்கு குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸ்னால் தேவைப்படுங்க. இங்கே பாருங்கள், ஸ்கூலுக்கு போகிறாங்களா, இங்கே பாருங்கள் இங்கு பாட்டில், அது எதுவுமே நம்ம வீட்டில் வச்ச இடத்துல இருக்காது. படிக்கிற டேபிள்லேருந்து எல்லாம் ஒரு பக்கம் தான் கிடக்கும். அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்களாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே இது தாங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கையில் கூட நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம் சொல்லப்போனால். ஆனால் பெரிய பிள்ளைங்க பசங்க வந்து பெருசாக ஆக தான் அவங்களுடைய வேலையை நம்மளும் சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து காலைல ஸ்கூலுக்கு போகிற வேலை மட்டும்தான் அவங்களுக்கு, மற்றது எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்கும். நம்ம தான் இருக்க வேண்டிய இடத்துல எடுத்து வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அடுத்து சோஃபாவுக்கு வரலாம். சோஃபாவே நம்ம நல்லா தட்டி விட்டுட்டு, தூசியாக தான் இருக்குது சோஃபாவும், அதையும் நம்ம நல்லா ஒரு தட்டிட்டு, ஏன்னா எல்லாம் க்ளீன் பண்ணல எல்லாமே துடைச்சிடணும் இல்லைங்களா. அப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மேட்டெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் துவைக்கிறதுக்கு. இப்போ வெளியிலையும் க்ளீன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை கூட்டிக்கலாம். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, ஓட்டடெல்லாம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் நான் திங்கக்கிழமை இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிடுவேங்க. வெள்ளி செவ்வாயெல்லாம் நான் இந்த வேலை பார்க்க மாட்டேன். ஆனால் எனக்கு வேறு ரீசன் ஒன்று இருந்தனால நான் திங்கக்கிழமை க்ளீன் பண்ணலை. இல்லைன்னா இந்நேரம் திங்கக்கிழமையே நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிடுவேன்.
அப்போ தான் நமக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சோடனே நம்ம தீபம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதான் வேறு ஒரு ரீசன்னால நான் திங்கக்கிழமை வந்து என்னால் வேலை செய்ய முடியல. இங்கே பாருங்கள், படிக்கிற டேபிள் இப்படி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம க்ளீன் பண்ணி வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வீடுக்கு மாப் போடணும். இப்போ கூட்டி முடிச்சாச்சுங்க, மாப் போடுறதுக்கு வந்தாச்சு. சொல்லலே நமக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு செய்கிற நமக்கு தாங்க தெரியும் அதோட கஷ்டம். ஆனால் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா, அந்த டைமிங் வச்சு வேலை செஞ்சோம்னா டக்கு டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சிடலாங்க. நம்ம 1 ஹவர்னால் 1 ஹவர், அது 2 ஹவரில் 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நம்ம முடிக்கணும்னு நினச்சோன்னா முடிச்சிருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா லைசாலும் கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு தான் நான் எப்போயுமே வீடு துடைப்பேன். இப்போ வீடையும் மாப் போட்டு விட்டுறலாம். ஃபுல்லாக வீடு மாப் போடுற வேலை. இதுவும் பெரிய டாஸ்க்கு தான் நமக்கு, வீடு மாப் போடுற வேலை. வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்புறம் வீடு மாப் போட்டாச்சு. இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா வராண்டாவை கழுவி விடணும். அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கழுவிட்டுட்டு, எத்தனை பேருக்கு திங்கக்கிழமை அப்புறம் வியாழக்கிழமை இப்படி வேலை இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் தான் லேடிஸ் நம்ம வந்து வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வெளியிலேயும் நல்லா கழுவி விட்டாச்சு. இப்போ நம்ம கோலம் போட்டு விட்டுறலாம். காலையிலே நான் எந்திரிச்சு கோலம் போட்டுருவேங்க. செவ்வாய்க்கிழமை காலையிலே நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதான் திங்கக்கிழமை நம்ம வேலை பண்ணாதனால இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் காலையில் வீடெல்லாம் மாப் போடணும் அப்படின்றதுக்காண்டி வெளி வேலையை நான் பார்க்கல. சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ பச்சரிசி மாவில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு விட்டுறலாம். நான் கோலப்பொடியிலே போடுவேன். காற்று அதிகமாக அடிக்கிறனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கோலப்பொடி பூரா பறந்துடுது. அதனால் பச்சரிசி மாவிலே போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா தாளம்பூ குங்குமங்க. இது மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் வாங்கினது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போயிருந்தேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்துருப்போம். அங்கே திருச்செந்தூரில் பன்னீரில விபூதியோட இந்த மையும் கொடுக்குறாங்க. இது செம ஸ்மெல்லாக இருக்குங்க. நம்ம இந்த மை பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மெல்லாக இருக்குது, சூப்பர் வாசங்க. இது லைட்டாக நம்ம வந்து நெத்தியில் வச்சுக்கலாம். அந்த திருச்செந்தூர் போனால் இது வாங்க மறந்துடாதீங்க. வாங்கிட்டு வந்து டெய்லி நீங்கள் வெளியில் போயெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெற்றிலை தீபம் தாங்க ஏற்றுவேன். வாரம் செவ்வாய்க்கிழமை நான் வெற்றிலை தீபம் போட்டுட்டு தான் இருக்கேன். வாரம் விரதம் இருப்பேங்க நான். செவ்வாய்க்கிழமை ஆனால் நம்ம முருகர்கிட்ட வேண்டி விரதம் இருப்போம். காலையில் வந்து சாப்பிட்றதில்ல, ஈவினிங் மட்டும் தான் சாப்பிட்றது, வெற்றிலை தீபம் போடுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு பூஜை ரூம் வந்தாச்சு. நம்ம வீடெல்லாம் க்ளீன் முடிச்சாச்சு. இப்போ பூஜை ரூமில் சாமிக்கு வச்ச பழைய பூவை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ புதுசாக பூவெல்லாம் போட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம பூஜை வேலையை கண்டினியூ பண்ண வேண்டியது. ஆனால் செவ்வாய் ஓரையில் தாங்க இன்றைக்கி சாமி கும்பிட போகிறேன். மதியம் 1 to 2க்குள்ளே தான் நான் சாமி கும்பிட போகிறேன். அதனால தான் 12:30க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. பூஜை ரூமுக்கு க்ளீன் பண்ணுறதுமே ஃபுல்லாகவே, அதாவது விளக்கு ஜாமான்லாம் நான் போன வாரமே விளக்கிட்டேன். அதனால் இன்றைக்கி விளக்கு ஜாமான்லாம் நான் விளக்கலை. அப்படி தான் இருக்குது. சும்மா அந்த பழைய பூக்கள் அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்கு வெத்தலையை ரெடி பண்ணியாச்சு. வெத்தலைக்கு குங்குமம் மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம நெய் தீபம் போட்டுடலாங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து நான் முருகருக்கு வெற்றிலை தீபமும் போட்டுட்ருக்கேன். முருகரை பொறுத்தளவுக்கு நம்ம இது வேணும் அது வேணும்னு அவர்கிட்ட கேட்க தேவையே இல்லைங்க. நம்ம என்ன கேட்குறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை முருகர் கொடுத்துருவார். அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. சரிங்க, இப்போ நம்ம நெய் விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூஜையும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் எப்போயுமே ஈவினிங் தாங்க விளக்கு பொருத்திட்டு இருந்தேன். எப்போயுமே காலையிலேருந்து ஈவினிங் வர சாப்பிடாமல் இருந்துட்டு 5 மணிக்கு மேலே வந்து 5 மணிக்கு மேலே சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் விளக்கு பொருத்திட்டு வேல்மாறல் இதெல்லாம் படிப்பேன். வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கிட்ட எனக்கு அதுக்கே சரியாக இருக்குங்க டைம். வேல்மாறலும் கந்தசஷ்டி கவசமும் சாமி முருகர் முன்னாடி உட்காந்து படித்து முடிச்சுட்டு அப்புறம் சாமிக்கு நெய்வேத்தியம் இப்போ பார்த்திங்களா. இப்போ நான் வச்சுருக்கேன் பாலும், நவாப்பழம், கொய்யாக்காய், லெமன், இது 3 வச்சுருக்கேன். எப்போயுமே வந்து நான் அன்றைக்கி ஈவினிங் வந்து சாமியை கும்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா 6 to 7 ஆயிரும் நான் எல்லா பூஜை முடிக்கிறதுக்கு. 7 மணிக்கு மேலே அந்த 1 டம்ளர் பாலை குடிச்சிட்டு அப்புறம் நான் ஒரு 7:30 மணி போல் சாப்பிட்டுக்குவேங்க. இதுதான் ஆஸ் யூஷுவலாக நான் விரதம் இருக்கையில் பண்ணுறது. ஆனால் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா ஆடி முதல் செவ்வாய்ங்கிறனால நான் வந்து
மதியானம் செவ்வாய் ஓலையில் விளக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மதியானம் 1 to 2ன்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் போட்டிருக்கலாம். அதான் நமக்கு திங்கக்கிழமை வீடு க்ளீன் பண்ணாதனால இன்றைக்கி காலையில் இன்றைக்கி எல்லாம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இப்போ மதியம் வந்து 1 to 2ல் நாம் இப்போ சாமி கும்பிட்றோம். செவ்வாய் ஓலையில் சாமி கும்பிட்றோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வீடு ஃபுல்லாக சாம்பிராணியெல்லாம் காமிச்சிட்டு பூஜையும் நம்ம தொடங்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்மாறல் படிக்கணும். வேல்மாறல் படிக்கிறதுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரமாவது ஆகும். உண்மையிலேயே சொல்கிறேங்க, நம்ம முருகரை கும்பிட்றவங்க கைவிடவே மாட்டாருங்க முருகர். நம்ம மன நம்பிக்கையோடு நம்ம முருகரை கால் பிடிச்சி வேண்டி உருகி கும்பிட்டோம்னாலே போதுங்க. நம்ம நினைக்கிறத அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். நம்ம வேண்டக்கூட நமக்கு இது வேணும் அது வேணும் கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. முருகரே பார்த்து எல்லாம் நமக்கு செய்வார். அதனால் நீங்களும் கடைப்பிடிக்க முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து கூட நம்ம கடைப்பிடிக்கலாம். நம்ம மனசில் என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ அதை வேண்டி முருகர்